பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கே இருக்கிறாய் என்று தேவன் மனிதனை தேடுகிற அந்த காரியத்தை குறித்து நான் தொடர்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம் 23-4 வாசிக்கும் பொழுது ஏனோக்கை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு காணப்படாமல் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஏனோக்கு பெற்றிருந்தான். ஏனோக்குக்கு மாத்திரமல்ல அந்த பாக்கியம், 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் நோவாவை குறித்து வாசிக்கும் பொழுது கூட அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரோடு நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உன்னதமான பாதையில் தான் கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னுடைய நடைகள், என்னுடைய பிரயாணங்கள், என்னுடைய எல்லா பாதைகளும் நான் எங்கேயோ மறைந்தல்ல, கர்த்தருடைய சித்தத்தில், அவருடைய விருப்பத்தில், அவருடைய பாதையில் நான் இருக்கிறேன் என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு பாக்கியம். தேவனோடு சஞ்சரித்தல் என்று சொன்னால் என்ன? தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார். உங்களுடைய வேலை ஸ்தலம் இருக்கிறார். உங்களுடைய கலுவலகத்தில் இருக்கிறார். உங்கள் படிப்பு இடங்கள் இருக்கிறார். என்று எல்லா இடத்திலும் தேவனோடு இயேசுவோடு நடக்கிறாய் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம், அவரை நீ பிரியப்படுத்தி வாழ்கிறாய் என்று தான் அர்த்தம். அப்போது அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கதா என்று சொல்லி சற்று நீங்கள் தியானித்து பாருங்கள். அவருக்கு நான் பிரியமாய் வாழ்கிறேன், ஆகவே நான் தேவனோடு நடக்கின்ற உங்கள் உள்ளான ஆத்துமா உங்களை சொல்லி திடப்படுத்தட்டும். God bless you.